பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம், பேசுகிற வசனம், சத்தியம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஒரு 3 வசனம், ஒரு முக்கியமான வசனங்கள் உண்டு. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். 2வது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 3வது, நீங்கள் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி 3 காரியத்தை குறித்து தேவன் நம்மோடு பேசுகிறார். அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், பூமிக்கு, உலகத்துக்கு, வீட்டிற்கு நாம் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய போதனை, உபதேசத்துல நமக்கு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து தேவன் நமக்கு தெளிவாய் ஒரு உண்மையை சொல்லுகிறார். நாம் எப்படியா இருக்க வேண்டும்? பிறருக்கு, அநேகருக்கு, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதே போல பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் வெளிச்சத்தை, அதாவது பிறருடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புகிறவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு. சொல்லிட்டு அவர் தெளிவா ஒரு காரியத்தை சொல்கிறார். இங்கு அவர் சொல்ற உண்மை என்ன, இது மூலமா என்ன சத்தியம் சொல்ல வருகிறார் இயேசு கிறிஸ்து அப்படின்னா, உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிறவர்கள் தேவனை உயர்வாய் நினைக்க வேண்டும். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் உலகத்து ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் யாரை உயர்வாய் நினைக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை, பிதாவை உயர்வாய் நினைக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் நமக்கு போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். God bless you.